வெல்கம் பேக் டு திருமதி கணேஷ் ராஜி. என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஹாக்கி வெல்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், இது டோரில் வச்சுருக்கிறது எல்லாமேன்னு. இப்போ இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு எப்படி க்ளீன் பண்ணி நம்ம எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வெளியில் எல்லா பொருளும் எடுத்து நாங்கள் இங்கே கீழே வச்சுருக்கேன். ஷீட்டெல்லாம் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இப்போ வெள்ளை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன். இது இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா வெயிலில். அதுங்களாட்டி நம்ம போய் ஃப்ரிட்ஜை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமாக லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா லெமன் புழிஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜை தொடச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் செத்து போயிடும். அதனால் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க. எங்கள் ஃப்ரிட்ஜ் எப்பவும் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து சுத்தம் பண்ணிடுவேன். 10 நாளைக்கு ஒரு தடவை சும்மா மேலால் சுத்தம் பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய முடியலன்னா நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் விலக்கி கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். வெளியில் வந்து ஃப்ரிட்ஜ் வெளியில் துடைக்கிறதுக்கு வந்து கொலின் விற்கிது. அதை வாங்கி நீங்கள் வெளியில் ப்ரெஸ் பண்ணி கண்ணாடி, ஃப்ரிட்ஜு, டிவி இந்த மாதிரி இதெல்லாம் துடைச்சிக்கலாம். பாருங்கள், நான் துடைச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் தண்ணி வச்சு ஒரு 2 தடவை தண்ணி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெமன் தண்ணியில் ஒரு தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஒரு தடவை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். நல்லா சுத்தமாகவும் இருக்கும். நீட்டாக சைடெல்லாம் நல்லா துடைச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம இது பண்ணினோம்னா உங்களுக்கு ஏதாவது அழுக்கு இருந்தாலும் நமக்கு வந்துடும். இப்போ வந்து என் ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை, மாவெல்லாம் தீந்து போச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாவெல்லாம் ஆட்டி வச்சிட்டோம்னா அப்புறம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறியாக தான் இருக்கும். ஆனால் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த வேலையை வந்து எப்பயுமே ஏதாவது சிந்துன உடனே தொடச்சிட்டோம்னா எப்போவுமே ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நீட்டாக க்ளீனாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். இப்போ இது ஃபுல்லாக தொடச்சிட்டு நம்ம வெளியில் காஞ்சிக்கிட்டு இருக்கிற எல்லா ஃப்ரிட்ஜோட திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இதில் மாட்டிக்கலாம். பாருங்கள், நான் சூப்பராக சுத்தமாக நல்லா லெமன் விட்டு பிழிஞ்சு விட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். எல்லா இடத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். எங்கள் ஃப்ரிட்ஜு சின்ன ஃப்ரிட்ஜு தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சின்னது தான். பாருங்கள், ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். சுத்தமாக தண்ணியில் வந்து லெமன் ஊற்றி நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் காஞ்சிட்ருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் மாட்டிட்டு அப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் கழுவி எல்லாம் வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து மாட்டிட்டேன். இப்போ நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் சூப்பராக க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை, இனிமேல் தான் நான் மாவெல்லாம் ஆட்டி வைப்பேன். வேறையெல்லாம் ஒன்றும் வைக்க மாட்டோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது, இஞ்சி இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா எசன்ஸுக்கு வச்சுருக்கேன், கேக் செய்கிற எசன்ஸு. அதுக்கப்புறமா காப்பித்தூள். இங்கே வந்து சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் இருக்குது. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. கஸ்டர்ட் பவுடரு, இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, வினிகர், இந்த இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் காய்கறி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஊறுகாய், பால், இவ்வளோ தான். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுருவேன். இதில் எல்லாம் வேறு எதுவுமே இல்லை, இவ்வளோ தான். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குது எங்கள் ஃப்ரிட்ஜு. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜு, எப்போவுமே நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஷீட் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எது சிந்தினாலும் நம்ம வந்து எடுத்து இதை தொடச்சிக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாருங்கள் ஃப்ரிட்ஜை. பாய் பாய்.